ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். பி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரை பகுதியை 6 நாட்களிலும் கியூ என்பவர் தனியே அதே வேலையில் 2/3 பகுதியை 4 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அதன் வேலையின் 3/4 பகுதியை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த ப்ரீவியஸ் சம்லலாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு வேலை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அதுலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஹாஃப் ஒர்க்கு முடிக்கவே 6 days ஆகுதான். அப்போ ஃபுல் ஒர்க்கு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ இதை நான் 1 மாற்றணும். இங்கே 1 மாற்றினா என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2 ஆகும். அப்போ ஒரு ஒர்க்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு பிக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 12 days. எப்பயுமே நம்ம ஒரு ஒர்க்காக மாற்றி வச்சுக்கணும். ஓகேவா? புரியுதா? அதாவது பாதி ஒர்க்கு 6 நாளில் முடிக்கிறாரு. அப்போ முழு ஒர்க்கை 12 நாளில் முடிப்பார். இது ஓகே. அதே மாதிரி இதையும் மாற்றணும். 2/3 முடிக்க 4 days ஆகுது. அப்போது இதை வந்து எனக்கு 1 மாற்றினா என்ன பண்ணணும்? 2/3 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே 1 ஆகும். அப்போ இந்த சைடும் நம்ம 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னாகும்? இது 6 daysன்னு ஆகும். அப்போது அவர் வந்து ஒரு வேலையை ஃபுல்லாக முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 2/3 பகுதியை முடிக்க 4 நாள். ஒரு வேலையை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவருக்கு 6 days ஆகும். இப்போ இதை நம்ம நார்மல் சம்மாக மாற்றிட்டோம். இப்போ போட தெரியும் நம்மளுக்கு. அப்போ பியோட 1 days ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா, பியோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/12. ஓகேவா? கியூவோட 1 day ஒர்க் பார்த்திங்கன்னா 1/6. இப்போ என்ன பண்ணுவோம்? பி ப்ளஸ் கியூ தான் கேட்குறாங்க. பி ப்ளஸ் கியூவோட 1 day ஒர்க் அப்போ எப்படி போடுவோம்? 1/12 + 1/6. அப்போ எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 3/12ன்னு வரும். அப்போ 1/4. அப்போ 4 daysல முடிப்பாங்க ஒரு ஒர்க்கை. ஓகேவா? ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது? 4 days. ஆனால் அதையும் அவங்க கேட்கல. அதுலேயும் 3/4 பகுதியை முடிக்க எவ்வளோ நாள் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ போடணும்? 3 days தான் போடணும். புரியுதா எப்படின்னு? ஏன்னா ஒரு வேலையை முடிக்க உங்களுக்கு 4 days. அப்போ பாதி வேலையை முடிக்க 2 days. இன்னும் ஒரு 3/4 பகுதினா 3 days வரும். உங்களுக்கு புரியுதா? ஒரு நாளில் 1/4 ஒர்க் முடிப்பாங்க. அப்போ 3 நாள் 3/4 பகுதி கேட்குறாங்கன்னா 3 daysன்னு போடணும். ஓகேவா? இதே முழுசாக கேட்டிருந்தாங்கன்னா 4 days போட்டிருப்போம். 3/4 பகுதினா நம்மளுக்கு 3 days. ஓகேவா?